கர்த்தரை சுமந்து மன்னனை சுமந்து மேலே பறந்திடுவார் சுவை நாம் முகமுகமாய் காண்போம் நாம் இயேசுவோடு என்றுமாய் வாழ்வோம். கர்த்தரை சுமந்து மன்னனை சுமந்து இடந்தே அருகில் வந்து அடிந்து கொண்டவரே சித்திர ஆடே ஆடுங்கள் சூட்டி அருங்கரீரவரே சொந்தமானா இந்த சொந்தரே சொந்தமானா இந்த சொந்தரே உன்னை அழைத்தேன் சொன்னாயகனே கர்த்தரை சுமந்து மன்னனை சுமந்து வந்திரே அழித்து சென்றவரே பச்சமாய் பேசி பாசத்தால் நிறத்தி பாட செய்தவரே அழிவா என்று சொன்னவரே அழிவா என்று சொன்னவரே கர்த்தரை சுவருவா மன்னனை சுவருவா கர்த்தரை சுவருவா மன்னனை சுவருவா மேலே பறந்திடுவார் பீடங்கள் மீது சுவை நாம் முகமுகமாய் காண்போம்
நாம் இயேசுவோடு என்றுமாய் வாழுவோம். கர்த்தரை சுவருவார். மன்னனி சுவருவார். கர்த்தரை சுவருவார். மன்னனி சுவருவார். கர்த்தரை சுவருவார். மன்னனி சுவருவார். நம்மை தம்முடைய வல்லமினால் நிரப்பி நம் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் வாஞ்சிக்கிற நம்முடைய அருமையான இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 20-20 வசனங்களிலே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அவர் செய்தார். ஆனால் குறிப்பாக ஒரு அற்புதத்தை தன்னுடைய சீஷர்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்பி அவர் செய்த காரியத்தை நான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்களை 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு இயேசு எப்படி போஷித்தார் என்று சொல்லி மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் அதை குறித்து எழுதப்பட்டது. சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கலிலேயா கடலை அவர் ஒரு ஓரமாக வந்து சற்று தூரத்திலே இருந்த ஒரு வனாந்திரமான பகுதியிலே அவர் கொஞ்ச நேரம் இளைப்பாறும்படியாய் சென்றார். அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் சுற்றில் இருக்கிற கிராமங்களிலிருந்து தேடி வருகிறதை அவர் பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார். இந்த 34ஆம் வசனம் சொல்லுகிறது. சற்று முன்புதான் அநேகரை சுகப்படுத்தினார். அநேகரிடத்தில் இந்த பிசாசுகளை விரட்டினார். மனதுக்கத்தின் தான் அவர் அப்படி செய்தார். ஆனால் இந்த வனாந்திரமான பகுதியிலே இயேசுக்கு வந்த மனதுக்கம், அந்த ஜனங்கள் பசியாய் இருக்கிறார்களே, அந்த ஜனங்கள் பசியாய் இருக்கிறார்களே, பிரியமான கர்த்தருடைய அவர்களை அனுப்பிவிடுங்கள், அவர்கள் போய் கிராமங்களிலோ பட்டணங்களிலோ தங்களுக்கு வேண்டிய போஜனத்தை வாங்கி புசிக்கட்டும் என்று சீஷர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், அவர்கள் போக வேண்டியதில்லை. மார்க் 6ஆம் அதிகாரம் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவ்வளவு நேரம் அவர்தான் சுகப்படுத்தினார், அவர்தான் ஆறுதலான வார்த்தைகளை பேசினார், அவர்தான் பிசாசுகளை துரத்தினார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இயேசுடைய மனதுருக்கம் பாருங்கள். அவர்களுடைய சரீரபூர்வமான தேவைகளுக்கு மாத்திரமல்ல, வியாதிகள் சுகமடைவதற்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய பசிக்காக கூட, அவர்கள் பசித்திருக்கிறார்களே என்பதற்காக கூட அவர் மனதுருகினார்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். தமது அன்பு நிமித்தம், தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டுக் கொண்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். அதுதான் இயேசுடைய மனதுருக்கம், நம்முடைய மனதுருக்கம். மாணவர்களே, அந்த மனதுருக்கத்தின் நிமித்தமாக அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், அவர்களை அனுப்பிவிட வேண்டாம், இடங்களிலே அவர்களை உட்கார செய்யுங்கள், உட்கார செய்யுங்கள் என்று அவர் கூறினார். நம்முடைய வனாந்திரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், தோல்விகள், நாம் களைத்து நம் மீது மனதுருகிறார். அவர் மனதுருகும் பொழுது வனாந்திரம் இடங்களிலே நம்மை நடத்துகிறார், இடங்களை நமக்கு காட்டுகிறார். சிருஷ்டிக்கும் பொழுது கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் பச்சையான பாடுகள் ருசிக்கும்படியாய் இந்த பூமி விளைக்கும்படி அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மாணவர்களே, நாம் ஜனங்களை புரியுங்கள், அவங்க ரிலாக்ஸ் பண்ணட்டும், அவங்க இழைப்பாங்க சொல்லி கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் வசனம், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமையாக்கப்பட்டிருந்த அந்த கடினமான அடிமைதனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறும்படி அவர் செய்கிறார். மனக்கத்துடைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு. சரீரத்திலே வியாதிகளை சுமந்து பலவீனப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் உங்களை அமர செய்கிற தேவன் உங்களை இளைப்பாற செய்கிறார். இப்படியாக அவர்களை அமர வைத்தது மாத்திரமல்ல, சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். சீஷர்கள் காரியங்களை ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இவ்வளவு ஆகாரம் கொடுப்பது, 200 பணம் இருந்தாலும் அது போதாது என்றால் 6 மாதத்துடைய சம்பளம் கூட பத்தாது. எங்கிருந்து போய் இவ்வளவு ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே இந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை அனுப்பிவிடும் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். உங்களிடத்தில் என்ன என்று கேட்டார். அந்த வனாந்திரத்திலே அந்த சீஷர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜனங்களிடத்தில் பரிசோதித்து பார்க்கும் பொழுது 5 அப்பங்கள் 2 மீன்களை கண்டுபிடித்தார்கள் சிறுவனிடத்திலே. அதை கொண்டு வந்து இயேசுடைய கரத்திலே கொடுத்தார்கள். இதுதான் இருக்கிறது. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக் கொடுத்தார். 5000 புருஷர்கள் இருந்தார்கள். மனைவிமார், குழந்தைகள் எல்லாரும் இருந்தார்கள். அப்படி என்றால் எத்தனை ஆயிரங்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் புசித்து சொல்லுகிறது கொள்ளாதது என்ன என்று வசனம் நமக்கு சொல்கிறது. தேவன் நமக்கு கொடுத்ததுதான். நாம் அவருடைய கரத்தில் அதை வைக்கும் பொழுது, ஒப்புக் கொடுக்கும் பொழுது அபரிதமான அற்புதங்களை அதை கொண்டு செய்கிறார். அதை கற்றுத் தரும்படியாய்தான் சீஷர்களிடத்திலே சொன்னார், என்ன இருக்கிறது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. தேவ பிள்ளையே, அதைதான் கர்த்தர்
சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் என் அபரிதமான வல்லமை வைத்திருக்கிறேன். நான் என் கிருபைகளை வைத்திருக்கிறேன். என் வரங்களை வைத்திருக்கிறேன். என் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். அதை நீ அந்த உண்மைகள், அந்த வல்லமைகள் உனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தரை கருத்தில் அதை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது சிறுமையா எளிமையாய் காணப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் அதன் மேல் வரும் பொழுது அபரிதமான வல்லமை, அபரிதமான ஆசீர்வாதங்கள் இளமாய் ஆகும். ஆசீர்வதிக்கப்பட இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன் சிநேகிதர் ஆசீர்வாதங்கள், நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ வேலை செய்கிற அந்த இடம் உன் மூலமாய் உயர வேண்டும். உன் சமுதாயத்துக்கு நீதான் ஆசீர்வாதம், நீதான் வழிகாட்டி. உன் மூலமாய் கர்த்தரின் குடும்பத்தை நிறைவாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிகபட்சம் நாம் சொல்கிறது ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நம்மிடத்தில் யாராவது அவர்களை அனுப்பப்பட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படி அவங்களை போஷிக்க முடியும்? நான் எப்படி அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும்? நான் எப்படி அந்த பாரத்தை சுமக்க முடியும் என்றுதான் நாம் நினைத்து அதிகபட்சம் அனுப்பிவிட பார்க்கிறோம். எனக்கே தொல்லை அதிகம், எனக்கே பாரம் அதிகம், இதிலே மற்றவர்களுடைய கஷ்டம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுப்பிவிடுவதுதான் லேசான காரியம் என்று நினைத்து விடுகிறோம். சொல்கிறார், நீங்களே போஜனம் கொடுங்கள். உங்கள் மூலமாய் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக உங்களுக்குள்ளே அவர் விசேஷமானதை வைத்திருக்கிறார். சீஷர்களிடத்திலே என்ன கிடைத்தது? 5 அப்பங்கள் 2 மீன். அதுதான் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி சீஷர்கள். அதுபோலதான் கர்த்தர் நம்மிடத்திலே அப்பங்களையும் மீனையும் வைத்திருக்கிறார். அப்பம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்க தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வானத்தின் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து போஷித்தார். அப்பம் என்று சொன்னால் தினந்தோறும் தேவன் நம்மை போஷிக்கிறார் அல்லவா, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் அல்லவா. அவருடைய கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த போஷிப்பு தான் அப்பம். அதுதான் அதை காட்டுகிறது. இன்னொரு ஒரு இடத்தில் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்த அந்த ஆசிரியர் அவர்கள் வைத்த ஸ்தலம் இருந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் செய்தார்கள். ஓய்வு நாள் தோறும் சமூக மேஜையிலே அதன் மீது புதுமையான அப்பங்களை அவர்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டிவிட்டார். அந்த சமூகத்தை வேற சமூகத்திலே வைக்கப்பட்ட அந்த அப்பத்தை அந்த ஆசாரியர்கள் ருசிக்க வேண்டியதாக இருந்தது. அது நமக்கு என்ன வெளிப்படுத்திருக்கிறார்? தெய்வ பிரசன்னத்தில் இருப்பது, தேவனோடு ஐக்கியப்படுவது, தெய்வ சமூகத்திலே ஜீவிக்கிற அப்பத்தை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசியாக அவர் போஜனம் செய்த பொழுது சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அந்த அப்பத்தை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கம் கேட்கப்படுவதற்கு முன்பாக அந்த அப்பத்தை சரீரத்துக்கு அடையாளம் கொடுத்தார். அந்த சரீரத்தை ருசிப்பதனால் உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு சுகம், உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு
ஆசு என்று சொல்லினான். அந்த அப்பத்தை அவர் ஆசீர்வதித்து என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று சொன்னார். சீஷர்கள் பெருகி அநேக விசுவாசிகள் சபையில் சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36 வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் தேவ அளவிலே அநேக மனிதர் மகிழ்ச்சியோடு அதை கொண்டார்கள். ஐக்கியம் மனிதர்களுக்கு செய்கிற முக்கியம் இந்த காரியத்தையும் அப்பம் என்று சொல்லி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை அவன் பிழைப்பான். அப்பம் நம்மை ஆற்றி தருத்தி நமக்கு ஆலோசனை சொல்லி நமக்கு வழிகாட்டுகிற அவருடைய வசனம். அப்பத்திற்கு இவ்வளவு அந்த அப்பம் நமக்குள்ளே கத்து வைத்திருக்கிறார். எனக்கு நம்மை போஷிக்கிற அவருடைய கிருபை, அவருடைய அவரை அனுபவிக்கிற அவருடைய வசனத்தை அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை, அவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தின் நமக்கு வருகிற ஆரோக்கியம், ஜனங்களோடு ஐக்கியப்படுவதும் அவர்கள் செய்கிற அந்த வழிநடத்துகிற நமக்குள்ளே வைத்திருக்கிறார். சொன்னால் மக்கள் சடுதியாய் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதே கடற்கரை கலிலேயா கடற்கரை வழியாக இயேசு சென்ற பொழுதுதான் முதலாக தன்னுடைய சீஷர்களை அழைத்த பொழுது அவர்கள் கொண்டிருந்தார்கள். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். மீன் என்றால் ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற பாக்கியத்தை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, புஸ்தகம் 47ஆம் நதி சவக்கடலிலே போய் சேர்ந்தது. அந்த சவக்கடலிலே உப்பு கடலிலே பெரிய பெரிய மீன்கள் அவைகள் ஆரம்பித்தன. அங்கே ஜீவன் உண்டானது, விருட்சங்கள் உண்டாயின, நல்ல கனிதரும் மரங்கள் உண்டாயின. பரிசுத்தாவியின் மூலமே ஆத்மாக்கள் பரிசுத்தாவியின் மூலமே செத்துக்கொண்ட அனுபவத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, இதையெல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? நீங்களே யோசனை கொள்ளுங்கள். எலியா கடற்கு சோர்வு போஜனம் பண்ணுங்கள் என்று அழைப்பு நம்மை அழைக்கிறார் என்று சீஷர்கள் கடைக்கு சென்றார்கள். அங்கே இயேசு அவர்களுக்கு மீனியம் வைத்திருந்தார். அதை புசிக்க கொடுத்தார். அவர்கள் புசித்தார்கள். அதை புசித்த பிற்பாடு பார்த்து கேட்டார், அன்பா இருக்கிறாயா? உன் அன்பு உண்டால் அதற்கு அடையாளம் என் ஆடுகளே
ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? இந்த அப்பத்தையும் மீனையும் அவன் புசித்தே. அன்றோடு நான் உம்மை அதிகம் நேசிக்கிறேன். நீர் அறிவீர். சொந்தம் நாம் அதை புசித்து அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டாம். இதற்கும் கூட உங்களுடைய சமுதாயத்திலே ஆசீர்வாதமாக கர்த்தர் ஏன் வைத்திருக்கிறார்? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தான். அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த இடம் உயர வேண்டும். உங்களுடைய சிநேகிதர் நீங்கள் தான் அவர்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அனைவருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே பதில்களை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த திறமை, அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை யோசிக்க கொடுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக முடியாத அளவிற்கு இளமை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 2 கொரிந்தியர் வசனம், இந்த மகத்துவம் வல்லமை எங்களால் கிஷத்தை இந்த மண் பண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை அதிகம் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குள்ளே வாசம் இருக்கிறீர். உண்மைகள் இந்த கிருபைக்குள்ளே வைத்திருக்கிறீர். அந்த நிலையில் இருக்கிற பாரங்கள், துக்கங்கள் உன்னிப்பிக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர். நாங்கள் மண்பாண்டங்கள் தான். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை குறித்து நாங்கள் அறிவிக்காதவர்களாய் அநேக முறை எங்களுடைய ஆலோசனை தேடி வருகிறவர்கள், எங்களுடைய வருகிறவர்கள், எங்களுடைய ஜபத்தை தேடி வருகிறவர்கள், எங்களுடைய வாயின் ஆறுதல் வார்த்தைகளை தேடி வருகிறவர்களை நாங்கள் அனுப்பி விடுகிறவர்கள் இருக்கிறோம். இனி அப்படி செய்யாதபடி தகப்பனை குடும்பம் சுற்றி இருக்கிற அனைவருக்கும் எங்களை ஆசீர்வாதமாக நீர் இருக்க நினைத்திருக்கிறீரப்பா. கர்த்தர் எங்களை இன்றைக்கு பலப்படுத்த எங்களுக்குள்ள ஜனங்களை போஷிக்க மீதமும் இருக்க நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். நீர் இருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த அந்த ஆற்றலை அறியாத எத்தனையோ நாட்கள் நாங்கள் கழித்து விட்டோம், வீணாக விட்டோம். ஆனால் இன்றைக்கு எங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் பொழுது அளவற்ற அளவற்ற வல்லமைகள் தகப்பனை எங்கள் மூலமாக நீர் செய்ய நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். அப்படியே விசுவாசிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மிகவும் எங்கள் மூலமாய் செயல்படுத்தும் அப்பா. எங்களுடைய ஜபத்திலே வல்லமை இருக்கட்டும், எங்களுடைய வார்த்தைகளிலே இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தேடி வருகிற அனுப்பப்படாதபடி சிக்கிறவர்களாக ஆசீர்வாதமாக நான் ஆசீர்வாதமற்ற நபராக இருக்கிறேன். அப்பா, நாங்கள் ஆச்சரியப்படத்தக்க செய்வேன். நாங்கள் விசுவாசித்துமே துதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.